ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 9th மேக்ஸ் சாப்டர் 5லேருந்து எக்ஸசைஸ் 5.3லேருந்து 8th கொஷின் பார்க்க போகிறோம். A -3, 2, B 3, 2 and C -3, -2 are the vertices of the right angled at A. Show that the midpoint of the hypotenuse is equidistant from the vertices. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது, அதோட 3 வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி. ஸோ அதை மார்க் பண்ணிக்கிறோம். அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கான், ரைட் ஆங்கிள்டு அட் ஏ. ஸோ ஆங்கிள் வந்து ஏல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள்டுன்னு. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஷோ தட் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஹைப்படேனியஸ். இதுதான் ஹைப்படேனியஸ். ஸோ இதோட மிட் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, வெர்டிசஸ்லேருந்து ஈக்விடிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பிசியோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதை மார்க் பண்ணிக்கலாம் டின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டி பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைன் ஈக்குவல் டு x1 + x2/2, y1 + y2/2. ஸோ நம்ம பிசியோட மிட் பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்க போகிறோம். பிசியோட மிட் பாயிண்ட் என்ன, டி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இதோட வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 - 3/2, 2 - 2/2. 3 - 3 என்ன, 0/2, 2 - 2 0/2. ஸோ 0, 0. மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, √(x2 - x1) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். இப்போது ஏடிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டி பாயிண்ட் தான் நமக்கு தெரியும், 0, 0. ஸோ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். √0 -3 என்ன, +3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 2 தி ஹோல் ஸ்கொயர். 3 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர். ஸோ √3 ஸ்கொயர் என்ன, 9, 2 ஸ்கொயர் என்ன, 4. 9 + 4 = √13. அடுத்தது சிடி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். √0 -3 +3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 -2 +2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ √3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். √3 ஸ்கொயர் என்ன, 9, 2 ஸ்கொயர் என்ன, 4. 9 + 4 √13. அடுத்தது பிடி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். √0 -3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - 2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ -3 ஸ்கொயர் ப்ளஸ் -2 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன, 9, 2 ஸ்கொயர் என்ன, 4. ஸோ √9 + 4 √13. இப்போ பாருங்கள், இது மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஏடி = சிடி = பிடி = √13. ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா, மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி டி பாயிண்ட்டு இஸ் ஈக்விடிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி வெர்டிசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.